Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டியான சாக்லேட் கோகனட் பர்ஃபி எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். இது வந்து நம்ம சர்க்கரை இல்லாம வெல்லம் வச்சு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சாக்லேட் ஃப்ளேவர்ல பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்நாக் ரெசிபி வீட்டில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து இதை நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம வந்து வறுத்து எடுக்கும்போது தான் இதுலேருந்து அந்த தேங்காய் பால் எதுவும் கசிஞ்சு வராமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பர்ஃபி வந்து ரெடி ஆகி வரும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாமே நம்மளுக்கு ட்ரை ஆகி போயிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வறுத்தெடுக்கும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வறுக்காமலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து நான் சாக்லேட் பண்ணாமல் கோகோனட் பர்ஃபியாக பண்ணியிருப்பேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இந்த டைமில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து இதை ஒரு கடாயில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கக்கூடிய வெல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூசி அழுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தூசி அழுக்கு இருக்கக்கூடிய வெல்லம் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து வடிகட்டி சேர்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து பாகா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வந்து நம்மளுக்கு பாகு ஸ்ட்ரக்சரில் வந்துட்டுருக்கு. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பாகு ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கியாக இருக்கக்கூடிய பால் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வரணும். ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சோம் அப்படின்னா பாலாக பிடிக்க வரணும். அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து வரணும் நம்மளுக்கு. இப்போ வந்துடுச்சு. இந்த டைமில் நல்லா வந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் இருக்குல்ல அதை கூட நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வறுத்தெடுத்து வச்சுருந்த தேங்காவையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் எல்லாம் வச்சிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு அந்த வெல்லத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் நல்லா குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்து பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாகு கூட நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இமீடியட்டாக எடுத்து பட்டர் ஷீட் போட்டால் ஒரு ட்ரேயில் வந்து நம்ம மாற்றிடலாம். பட்டர் ஷீட் நம்ம போட்டு மாற்றுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஸோ அதுக்காக தான். இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரேயில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி கூட இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஈவனாக இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா அது சூப்பராக அப்படியே இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து நீட்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும். கட் பண்ணவும் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வந்து செட் ஆகிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு நைட்டு மொத்தம் அப்படியே செட் பண்ண கூட விட்டுடலாம். அப்போ இன்னும் நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஓரத்தை மட்டும் லேசாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு சர்வ் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக உருண்டைகளாக பிடிச்சி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா லட்டு மாதிரி ஆயிரும். அப்படி கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்று வச்சு கொடுக்கலாம். இந்த ஒரு பர்ஃபி ரெசிபியை பொறுத்தவரை நீங்கள் 3 டேஸ் வரைக்கும் வெளியே வச்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.